ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், சரி அம்மா இதுக்கு மேலே நம்ம கம்பல் பண்ணக்கூடாது, அவங்க வரலைன்னா இருக்கட்டும். ஆனால் அப்பா கிட்ட சொல்லிவிட்டு நான் கவலைப்பட்டுட்டு தான் இருந்தேன். இது மாதிரி ஏன்ப்பா அம்மா வர மாட்டேங்கிறாங்க? அப்படி என்ன நாங்கள் பண்ணிட்டோம்? இப்போ வீடு கட்டிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம், இந்த அளவுக்கு நாங்கள் முன்னேறி இருக்கோம், கார் வாங்கிட்டோம், எல்லாமே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாமே பண்ணியாச்சு. ஆனால் இன்னுமே அம்மாவுக்கு இன்னுமே எங்கள் மேலே இருக்க கோவம் போலையாப்பா அப்படின்னு சொன்னதுக்கு, அவளுக்கு கோவம்லாம் அவங்க மேலே எதுவுமே கிடையாதுப்பா. இவ்வளோ ஒரு நல்ல ஒரு பையனை நம்ம வேண்டான்னு சொல்லிட்டோமே, ஏற்றுக்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு மன கஷ்டங்கிறது அவளுக்கு இருக்கும். அவளே ஒரு நாள் வருவா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ தான் ஒரு வீடெல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் கொஞ்சம் நாங்கள் சேர்ந்துருந்ததுனால அப்போ தான் நான் கன்சீவ் ஆனேன். 2 மந்த் ஆணுச்சு. அப்பா கிட்ட அப்போ தான் டாக்டர்கிட்டலாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்குது, இது மாதிரி கன்சீவாக இருக்கா அப்படின்னோடனே அம்மாவுக்கு மனசு கேட்கல. இத்தனை நாள் எப்படி இருந்தாங்களோ, ஆனால் நான் கன்சீவ் ஆகினேன் அப்படின்னு சொன்னோன்னே மறுநாளே அப்பா அழைச்சிக்கிட்டு பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு அம்மாவை பார்த்தோன்னா ரொம்ப நாள் கழிச்சு, ஏன்னா நான் அப்பாவோட இதுதான் இருந்தாலும் எல்லா விஷயமும் அம்மா கிட்ட தான் நான் ஷேர் பண்ணுவேன். அப்படி என்னை பார்த்தோன்னே அம்மாவுக்கு அவங்களும் அழுதாங்க, எனக்கும் அழுக வந்துருச்சு. அப்புறம் அழுகாது, இந்த மாதிரி நேரத்துலலாம் அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் ஆறுதல் இது பண்ணாங்க. இப்போ அப்புறம் என் ஹஸ்பண்ட் அவங்க சாப்பிட்றதுக்கெல்லாம் போயிட்டு எல்லாம் சாப்பாடு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் எங்கள் அம்மா பேசினாங்க அவர்கிட்ட, இது மாதிரி பொண்ணை நல்லா பார்த்துக்குங்கப்பா, எதுவும் வேலைக்கெல்லாம் கொஞ்சம் நாள் போக வேணாம் அப்படின்னோடனே, இல்லை வேலைக்கெல்லாம் போகலை, ப்ராஜெக்ட் மட்டும் வீட்டிலேருந்து பண்ணி கொடுக்குற மாதிரி கேட்டிருக்காங்க, அது மட்டும் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருனோடனே, சரி ஓகேப்பா, அது மட்டும் பண்ணி கொடுக்கணும், ரொம்ப வேலைக்கெல்லாம் போக வேணாம் அப்படின்னோடனே, அப்புறம் அவர் இப்படி பேசிகிட்டு இருந்தப்போ அவன் என்ன பண்ணுறான், ராஜு என்ன பண்ணுறான் அப்படின்னோடனே, அவன் 1.5 வருஷம் ஆக போகுதுப்பா, வீட்டிலே தான் இருக்கான், ஏன் உங்கள்கிட்ட தீபா சொல்லலையா அப்படின்னோடனே சொன்னால். அதுக்கப்புறம் ஏதோ அவன் நான் மாமா கிட்ட சொல்லி கால் பண்ண சொன்னேனே, அவன் எதுவுமே பண்ணலையே அப்படின்னோடனே, அவன் உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு இது பண்ணிவிட்டு கேட்காம விழுந்துட்டான்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்க, நாளைக்கு அவனோட ரெஸ்யூமை மட்டும் எனக்கு அனுப்பி வைங்க, அனுப்பி வச்சுருங்க, நான் பார்க்குறேன், பார்த்துட்டு அவன் எனக்கு தெரிஞ்ச 2-3 கம்பெனிஸில் இருக்காங்க ஆளுங்க, நாங்கள் இன்டர்வியூக்கு சேர்த்து விட்றோம், இன்டர்வியூக்கு போக சொல்லுங்கள், முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ஓரளவு ஆன்சர் பண்ண சொன்னீங்கன்னா போதும், அவங்க செலக்ட் பண்ணிடுவாங்க, மாதம் ஒரு 15-16 ரூபா சம்பளம் கிடைக்கும் அப்படின்னோடனே, சரிப்பா நாளைக்கு நான் சொல்லி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வேலைக்கு போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்போ தான் அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க, இவ்வளோ நல்ல பையனை நாங்கள் தான் புரிஞ்சுக்காமல் இது பண்ணிட்டோம்ப்பா அம்மா அப்படின்னோடனே, விடுமா, நாங்கள் பண்ணதும் தவறு தானே, நாங்கள் உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்துருக்கலாம், இது மாதிரி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்துருக்கலாம், நாங்கள் எதுவுமே சொல்லாமல் எங்கள் முடிவுக்கு எடுத்தது நல்ல, அது மாதிரி பண்ணது தப்பு தானம்மா அப்படின்னோடனே, இல்லைம்மா எனக்கு மனசளவில் கஷ்டம் இருக்குது, நீ இந்த அளவுக்கு ஒரு பக்குவப்பட்டிருக்கீங்க, ஆனால் என்னால் அந்த அளவுக்கு ஒரு இது பண்ண முடியலையம்மா அப்படின்னோடனே, சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம பார்த்துக்குவோம், எதாக இருந்தாலும் நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சமாளிக்கணுமா, நீ தம்பிக்கு வேலை இல்லாதன்னு எதுவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத, ஏம்மா சொல்கிற நீ வேறு, எல்லோரும் பக்கத்தில் இருக்கவங்களாம் கேட்குறாங்க, என்ன ராஜு படிப்பு முடித்து 1.5 வருஷம் ஆக போகுது, இன்னமும் ஒரு வேலைக்கும் அனுப்பாமல் வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, என் பையன்லாம் வேலைக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அப்படின்னோடனே, சரி அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம பார்த்துக்குவோம், எதாக இருந்தாலும் நம்ம சமாளிப்போம் அப்படின்னோடனே, சரி அவர் ஏதாச்சும் வேலைக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் அரேஞ்ச் பண்ண சொல்கிறோம்மா அப்படின்னோடனே, நீ ஒரு 2 நாள் தங்கிடம்மா இங்கே அப்படின்னோடனே, இல்லை மாப்பிள்ளை தான் இருக்கார்லம்மா, நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு 5-6 மாதம் போகட்டும், நான் இருக்கேன், அவனோட பிரசவ நேரத்தில் நான் இங்கே தானே இருப்பேன் அப்படின்ட்டு அப்புறம் அம்மா சொல்லிட்டு போனாங்க. அது அப்போ தான் எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, நம்மளுக்கு இவ்வளோ நாள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அது ஒரு ஹாப்பியான ஒரு இதாக தானே இருக்கும், அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை வார்த்தைகளாலேயே நம்மளால சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா இத்தனை நாள் ஒரு போராட்டம், இத்தனை நாள் யாரை நம்ம பார்க்கணும், யார் நம்மக்கிட்ட பேசணும், நம்மளோட
விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம யார்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோமோ அவங்க நம்மக்கிட்ட வந்து பேசுகிறப்ப தான் நம்மளோட ஒரு வாழ்க்கைங்கிறதே ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. ரொம்பவும் ஹாப்பியாக இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் சந்தோஷமாகவும் மனசு வந்து ஒரு இதாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து யோசித்தேன், சரி அம்மா எப்படியாச்சும் தம்பிக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு கொஞ்சம் மனசுக்குள்ளே, ஏன்னா அம்மாவுக்கு அது ஒரு கவலை இருக்குது போல இருக்குது, நம்மளால வந்து அம்மாவுக்கு எதுவும் ஒன்றும் அந்தளவுக்கு செய்ய முடியலை அப்படிங்கிறனாலும் நம்ம எப்படியாச்சும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து